வணக்கம் மாணவர்களே, படிடாசோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தமிழம்மா மலர்விழி. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 10ஆம் வகுப்பு தமிழ் பாடநூலில் இருக்கிற 5வது இயல் பகுதியில் விரிவானம் பகுதியில் இருக்கிற பாய்ச்சல் அப்படிங்கிற சிறுகதை தான் பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை எழுதிய ஆசிரியர் வந்து சா. கந்தசாமி. இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி படிடாசோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நூல்வெளி பகுதியை பார்க்கலாம். தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் அப்படிங்கிற சிறுகதை இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் சா. கந்தசாமி. இவர் மயிலாடுதுறையை சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றுள்ளார். சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 10க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலியவர் இவர் எழுதிய புதினங்களுள் சில. சரி மாணவர்களே, இந்த பதிவை வந்து முழுமையாக பாருங்கள். ஏன்னா இடையிடைக்கு தேர்வுக்கு தேவையான குறிப்புகளை நான் கொடுத்துருக்கேன். ஸோ முழுமையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பதிவு முழுமையும் பாருங்கள். நுழையும் முன் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உண்மை கலைஞன் தன் கலையில் முழு ஈடுபாட்டை காட்டுவான். தன்னொத்த கலைஞர்களிடமிருந்து வேறுபட்டு தனக்கென தனித்தன்மையையும் காட்டுவான். கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயதோ உடற்சோர்வோ பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகிற போது அவன் கொள்கிற மகிழ்ச்சி அளப்பரியது. கதைக்குள் போலாம். தெருமுனையில் ஏதோ சப்தம். ஆலோடி தூணை பிடித்து சுற்றி கொண்டிருந்த அழகு தலையை நீட்டி பார்த்தான். இவனை ஒத்த சிறுவர்கள் புழுதி பறக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். என்னவோ நடக்கிறது என்று நினைத்து சாலைக்கு வந்தான். தெருவின் முனையில் பெரிய கூட்டம். மேளம் கடகடவென்று இறைந்து கொண்டிருந்தது. நாதஸ்வரமும் மேளமும் ஒன்றாக இழைந்து ஒலித்தன. இவன் குனிந்து பார்த்தான். 2 கால்கள் மின்னல் வெட்டி மறைவது போல துள்ளி பாய்ந்து சென்றன. அந்த கால்கள் மனித கால்களிலிருந்து மாறுபட்டு பச்சையா நீளமா என்று தீர்மானிக்க முடியாத நிறத்தில் இருப்பதை இவன் கண்டான். ஆளுயர குரங்கு ஒன்று மரத்தின் மேலிருந்து கீழே இறங்குவது தெரிந்தது. தான் கண்டதை இவனால் நம்ப முடியவில்லை. கண்ணுக்கு தெரிந்தது நிஜமா என்கிற தவிப்பு. இப்போது தான் கண்டது குரங்கல்ல, அனுமார் நினைவு இவனுக்கு வந்தது. இது அனுமார்தான். மனதில் அனுமாரை காணும் ஆவல் பெருக முண்டியடித்து கொண்டு கூட்டத்திற்குள் நுழைந்தான். அனுமார் வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி தரையில் உதைத்து வேகமாக கைகளை வீசி நடக்க ஆரம்பித்தார். இவனும் கூட்டத்தோடு பின்னால் நடந்தான். சதங்கையும் மேளமும் நாதஸ்வரமும் ஒன்றாக இழைந்தன. அனுமார் தாவி குதித்து குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து சென்றார். நீண்ட வால் மேலே சுழன்று சரேல் என்று தரையில் படர்ந்து புழுதியை கிளப்பியது. சப்தத்தையும் ஆட்டத்தையும் தாங்கிக் கொண்டு இவனால் நிற்க இயலவில்லை. உடம்பே தன் வசமிழந்து போவது போல் இருந்தது. கைகளை மார்போடு இறுக அணைத்து கொண்டான். தானே அனுமாராக மாறுவது போல இவனுக்கு தோன்றியது. கால்களை தரையில் அழுத்தி ஊன்றி அனுமாரை பார்த்தான். அனுமார் கீச் கீச் என்று கத்திக்கொண்டே பந்தல் காலை பற்றி மேலே சென்றார். அனுமார் சப்தம் ஏதுமில்லாமல் மரத்தின் மேலே ஏறி பந்தலில் மறைந்தார். சிறிது நேரம் அனுமார் தென்படவில்லை. திடீரென்று மேளமும் நாதஸ்வரமும் துரித கதியில் ஒலிக்கத் தொடங்கின. எதற்கென்று தெரியாமல் கூட்டம் திகைத்து பந்தலை நோக்குகையில் பெருங்குரல் எழுப்பியபடி அனுமார் பந்தல்கால் வழியாக கீழே குதித்தார். அனுமார் வாளில் பெரிய தீப்பந்தம். ஜுவாலை புகைவிட்டு கொண்டு எரிந்தது. கூட்டம் தானாகவே பின்னால் நகர்ந்தது. அனுமார் கால்களை தரையில் பதித்து உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கினார். தீயின் ஜுவாலை மடிந்து அலை பாய்ந்தது. கைகளை தரையில் ஊன்றி அனுமார் கரணமடித்தார். சுருண்ட வாள் இவன் பக்கமாக வந்து விழுந்தது. கூட்டம் அச்சத்தோடு கத்தியபடி அலை கழிந்தது. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. கீழே புரண்ட வாளை இவனை ஒத்த 2 பேர் தூக்கி வந்தார்கள். அழகு அவர்கள் அருகில் சென்றான். வெகு நேரமாக வாள் சுமந்து வருவது ஒருவனுக்கு கஷ்டமாக இருந்தது போலும். அருகில் அழகு சென்றதும் வாளை கொடுத்துவிட்டு கைகளை நன்றாக உதிரையவாறு ஓம் பேரு என்றான். அழகு கூட வரையில்ல. இவன் தலையசைத்தான். செத்த வச்சுக்க, வந்துடுறேன். இவன் கைகள் முசுமுசுப்பான வாளை தடவி விட்டன. அனுமார் நடையில் வேகம் கூடிற்று. அவருக்கு இணையாக வாளை தூக்கி கொண்டு இவனால் நடக்க முடியவில்லை. அனுமார் கூடவே ஓடினான். வயிறு வலிக்க இனி ஓட முடியாது என்று இவன் நினைக்கையில் அனுமார் நின்றார். இவன் தோளில் இருந்து வாளை இறக்கி போட்டுவிட்டு வெட்கத்தோடு கையை உதறிக்கொண்டான்.
ஆட்டமில்லாமல் அனுமார் நடக்க நடக்க தொடர்ந்து வந்த கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. வாளை தோளுக்கு ஏற்றி அனுமாரையே பார்த்து கொண்டிருந்தான். இருந்தாற்போல இருந்து அனுமார் துள்ளி பாய்ந்தார். இவன் தோளிலிருந்து வாள் நழுவி தரையில் விழுந்தது. அதை பிடிக்க இவன் குனிந்தான். அனுமார் இன்னொரு பாய்ச்சல் பாய்ந்து வேகமாக ஆட ஆரம்பித்தார். வர வர ஆட்டம் துரிதகதிக்கு சென்றது. பதுங்கியும் பாய்ந்தும் ஆடினார். ஆட ஆட புழுதி புகை போல எழுந்தது. கழுத்து மணி அருந்து கீழே விழுந்தது. ஒன்றையும் பொருட்படுத்தாமல் ஆட்டத்தில் தன்னை இழந்தவராக ஆடினார். மேளமும் நாதஸ்வரமும் அவர் ஆட்டத்தோடு இணைந்து செல்ல முடியவில்லை. தடுமாறிவிட்டது. மேல் மூச்சு வாங்க அனுமார் ஆட்டத்தை நிறுத்தினார். மேளமும் நாதஸ்வரமும் நின்றன. அயற்சியோடு மேளக்காரன் தோளிலிருந்து தவளை இறக்கி கீழே வைத்தான். ஆட்டம் முடிந்தது. தீர்மானமாகியது போல எஞ்சியிருந்த கூட்டமும் அவசர அவசரமாக கலைய ஆரம்பித்தது. அனுமார் வாயால் மூச்சு விட்டு கொண்டு ஆலமரத்தில் சாய்ந்து கொண்டார். மரத்தில் சாய்ந்து நின்றிருந்த அனுமார் நடக்க ஆரம்பித்தார். ராமு புழுதியில் புரண்ட வாளை அவசரமில்லாமல் வந்து மெல்ல தூக்கினான். சுமைதாங்கி கல் மீது உட்கார்ந்திருந்த அழகு அனுமார் போவதை பார்த்து வேகமாக கீழே குதித்து வந்து வாளை எடுத்து தோளில் வைத்து கொண்டான். ஆற்றங்கரையை ஒட்டி சின்ன கோவில். கோவில் தூணில் சாய்ந்து கொண்டு அனுமார் உட்கார்ந்தார். அனுமார் நிமிர்ந்து உட்கார்ந்து வாளை பிடுங்கி போட்டார். அப்புறம் வாய், இடுப்பு வேட்டி, மார்பு கச்சை, ராமர் படம், கால் சதங்கை, கை சதங்கை ஒவ்வொன்றையும் எரிச்சலோடு வீசியெறிவது போல இவனுக்கு தோன்றியது. மெதுவாக அருகே சென்றான். கையை பற்றி கொண்டு ஆட்டமெல்லாம் பாத்தியா என்றார். பார்த்தேங்க, ரொம்ப ஜோருங்க. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ரொம்ப ஆசைங்க. அப்படியா? எங்க ஒரு சின்ன ஆட்டம் ஆடி காட்டு, உனக்கு வருமானு பார்க்குறேன். எழுந்து தரையில் கிடந்த வாளை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு சதங்கையை எடுத்தான். அனுமார் தூணில் சாய்ந்து, பரவாயில்லை, கட்டிக்கிட்டே ஆடு என்றார். காலில் சதங்கையை சுற்றி கொண்டு அனுமார் மூஞ்சியை எடுத்து மாட்டிக்கொண்டு தான் கண்டதையெல்லாம் மறுபடியும் மனதில் இருத்தி ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தான். முதலில் மரத்திலிருந்து கீழே குதிக்கும் ஆட்டத்தை ஆடினான். இவன் ஆட்டம் தாளகதிக்கு ரொம்பவும் இணங்கி வருவது அனுமாருக்கு மகிழ்ச்சி அளித்தது. என்று தலையசைத்தார். ஆனால் நேரம் ஆக ஆக அடி தப்பியது. தன் போக்கில் ஆடினான். அனுமார் முகத்தை சுழித்தார். இவன் ஆட்டம் பொறுக்க முடியாததாக பட்டது. இங்கே பாரு. அனுமார் தாவி குதித்து முன்னே வந்து மெல்ல அடி போட்டு ஆடத் தொடங்கினார். லேசாக ஆரம்பமான ஆட்டம் சில நொடிகளிலேயே துரித கதியில் இறங்கியது. இவன் கண்ணிமைக்காமல் ஆட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தான். துள்ளியும் பாய்ந்தும் பெருங்குரலில் ஊர் நடுங்க கூச்சலிட்டும் ஆடிய அனுமார் வெற்று வெளியில் ஒரு சின்ன பையன் முன்னே ஆடுவதை திடீரென்று உணர்ந்து வெட்கமுற்றவர் போல ஆட்டத்தை நிறுத்திவிட்டு, என்ன பார்த்துக்கிட்டியா என்று கேட்டார். எங்க இப்போ ஆடு பார்க்கலாம். அழகு ரொம்ப நிதானமாக ஆடினான். அனுமார் தன்னை மீறிய சந்தோஷத்தோடு, பேஸ் உடனே பிடிச்சுக்கிட்டியே என்றார். இவனை களிப்புற வைத்தது. துள்ளி முன்னே வந்தான். வாலில் பந்தம் கட்டி ஆடுற ஆட்டம் ஆடு. அழகு சாய வேட்டியை வாலின் நுனியில் சுற்றி நெருப்பு வைத்தான். சாய வேட்டி கருகி அணைந்தது. வாயால் ஊதி நெருப்பை கனிய வைத்து பெரியதாக கத்திக்கொண்டு அனுமாரை நோக்கி பாய்ந்தான். ஆடுல. மாறாத புன்னகையோடு துள்ளி துள்ளி கையும் காலும் குழைந்து நெளிய ஆடினான். அனுமார் அவனை உற்று பார்த்தார். மனம் தன்னிலை இழந்தது. கையை தரையில் ஓங்கி அடித்தார். அழகு முன்னே வந்து பாய்ந்து பின்னால் காற்றில் மிதப்பது போல சென்றான். அழகு பற்களெல்லாம் வெளியே தெரிய சப்தமாக சிரித்து கைகளை ஆட்டி எம்பி எம்பி காற்றில் மிதப்பது போல முன்னே வந்தான். அனுமார் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அருகில் வந்த அவன் தலையை ஒயிலாக ஒரு வெட்டு வெட்டி பின்னுக்கு சென்றான். என்னாடால, எனக்கே பாய்ச்ச காட்டுற? அனுமார் கத்தி கொண்டே அவனை பிடிக்க பாய்ந்தார். அவன் குனிந்து பிடியில் சிக்காமல் நழுவ அனுமார் கால்கள் பின்னிக்கொள்ள தரையில் விழுந்தார். அழகு அனுமார் விழுந்ததை கவனிக்காமல் தன் ஆட்டத்தில் மூழ்கியவனாக களிப்பும் உற்சாகமும் பொங்க வேகமாக ஆடிக்கொண்டிருந்தான். இவ்வாறு கதை முடிகின்றது. மாணவர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த பதிவில் இதனுடைய விளக்கப்பதிவு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.